அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்களை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுனில் அரோரா அவர்கள் தமிழகத்துல எப்போ எலெக்ஷன், எப்போ கவுண்டிங் பண்ண போறாங்க ஓட்ஸ் எல்லாமே, அதை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லியிருந்தாரு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக அவர் அறிவிச்சிருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது பணத்தை அதிகமா எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்கான ஆவணங்கள் இல்லாம நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் 50,000 ரூபாய்க்கு மேல பணத்தை எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்கு நீங்க தகுந்த ஆவணங்கள் இருந்தா மட்டும்தான் உங்களை விடுவாங்க. ஒருவேளை அவங்க செக் பண்ணும்போது உங்ககிட்ட அதிக காசு இருக்கு, அதாவது 50,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா நீங்க கண்டிப்பா அதுக்கு ஆவணங்கள் காமிச்சே ஆகணும். 50,000 ரூபாய்க்கு கீழே இருக்குன்னா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்க உங்களை விட்டுருவாங்க. ஒருவேளை 50,000 ரூபாய்க்கு மேல வச்சிருந்தா மட்டும் நீங்க அதுக்கான ஆவணங்களை கண்டிப்பா காட்டணும். அதாவது ஒரு சில நேரத்துல நீங்க கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறதுக்காக நீங்க கடைக்கு போவீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அதிக காசு வச்சுட்டு போவீங்க. அந்த டைம்ல ஏதாவது பிடிச்சாங்கன்னா இவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்க ஏதாவது தகுந்த ஆவணங்கள், ஒருவேளை கல்யாண பத்திரிகையோ இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட்ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க, அதிக காசு வச்சுட்டு போறீங்கன்னா. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இப்போ நம்ம என்னைக்கு எலெக்ஷன், என்னைக்கு போல் கவுண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வேற என்னென்ன டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இந்திய தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தி எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். அதாவது தமிழகம், மேற்கு வங்காளம், கேரளம் மற்றும் புதுவை மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் இன்னும் சில நிமிடங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி வரும் தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா அவர்கள் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது என்று அறிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களே இனி மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்படுவார்கள் என அறிவித்துள்ளார். மேலும் அவர் தனது பேட்டியில் 5 மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதாகவும் கொரோனா வைரஸ் காலம் என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலை சிறப்பாக நடத்துவதற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு உண்டு என்று தெரிவித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் மிகுந்த கவனத்துடன் தேர்தல் வாக்களிக்க வேண்டும் என அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டதால் இனி அரசு எந்த அறிவிப்பையும் வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த அறிவிப்பையும் இதுக்கப்புறம் தமிழக அரசு வெளியிடாது. அதாவது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்றதோ இல்ல வேற ஏதாவது திட்டங்களோ அவங்க அறிவிப்பு வெளியிட முடியாது. இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதனால எப்போ நம்ம எலெக்ஷன் டேட்டு, எப்போ வேட்புமனு தாக்கல் செய்யறது, அதை பத்திலாம் பார்க்கலாம் வாங்க. 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கால அட்டவணை. வேட்பாளர் விருப்ப மனு தாக்கல் செய்யும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/3/2021. வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/3/2021. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/3/2021. நம்ம என்னைக்கு ஓட்டு போட போறோம், அதாவது தேர்தல் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம ஓட்டு போட போறோம். வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவு என்னைக்கு அறிவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/5/2021. அதாவது மே மாசம் 2ஆம் தேதி அதுக்கான முடிவு அறிவிப்பாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுட்டு இருக்கும், இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. தமிழக அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அதனால தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துட்டு இருக்கு. இதனால நீங்க ஏதாவது புகார்கள் தெரிவிக்கணும்னா 1950 கால் பண்ணி நீங்க புகார்கள் தெரிவிக்கலாம். ஒருவேளை நீங்க ஏதாவது பணத்தை அதிகமா கேரி பண்ணி போறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அலைய வைப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டு போவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஏதாவது பணம் அதிகமா எடுத்துட்டு போறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆவணங்களை வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணுங்க. இது நிறைய பேர் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தெரியாது. ஏதாவது கல்யாணத்துக்கு நகை எடுக்க வரோம், இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் நிறைய காசு எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க ஏதாவது எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பிடிச்சாங்கன்னா அது மாதிரி ஏதாவது உங்களை அலைய வைப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.